பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. வியக்தமிதம் ந கிஞ்சிதபவத் பிராகிருத பிரக்ஷயே மாயாயாம் குணசாம்யருத்த விகிருதம் त्वय्या गतायं लयो नो मृत्युश्च तदा मृदं च समभून् नान्गो नरात्रे स्थितिः तत्रैकस्त्वमशिष्यता किल परानन्द பிரகாசாத்மனா. நிலை அவனுடைய சிருஷ்டி கிரமங்கள் எல்லாத்தையும் நாராயண பட்டத்திரி வர்ணிக்க ஆரம்பிச்சிருக்கார். கம்பீரமாக குருவாயூரப்பனும் அதை தலையசைச்சு கேட்டுருக்கான்ற சரித்திரங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த வைபவங்களை எல்லாம் நாம் எந்த ஒரு திருக்கோயிலேருந்து இப்ப சிரவணம் பண்றோன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நாராயணியத்தினுடைய 5வது தசகத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகத்துல நாராயண பட்டத்திரி யக்த திசையில குருவாயூரப்பனுடைய யோக நித்ரையினுடைய ஒரு வைபவங்கள், அவர் எவ்வாறு சிருஷ்டி கிரமங்களை எல்லாம் பண்றார், யோக நித்ரையை எப்ப ஆரம்பிக்கிறார், எப்ப கலைக்கிறார், விராட் ஸ்வரூபத்தினுடைய பெருமை என்ன, எல்லாத்தையும் சாஸ்திரார்த்த விஷயங்களை கம்பீரமாக இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சார்னு நம்ம கேட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும், நாம அடையக்கூடிய ஸ்ரீகிருஷ்ண அழகான கிருஷ்ணசுவாமியினுடைய தரிசனம். கிருஷ்ணசுவாமின்னா இந்த ஊர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமிக்கே கிருஷ்ணசுவாமின்னே திருநாமம் இந்த திருக்கோயில்ல. அதாவது ஆந்திர மாநிலத்தில் சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில சூலூர்பேட்டையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மன்னார் போலூர் என்ற ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சத்யபாமா ஜாம்பவதி சமேத ஸ்ரீ அழகு மல்லாரி கிருஷ்ணசுவாமியினுடைய திருக்கோயில்ல ஒவ்வொரு சன்னதியாக நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய கருடனை தரிசித்து நாம் வலம் வர ஆரம்பிக்கச்சே கருடனுக்கு எதிராக அழகாக 2 துவாரபாலகர்கள் நம்ம கண்ணுக்கு தெரிகிறார். மற்ற திருக்கோயில் இருப்பது போல கோயிற்காப்பாளன் வாயிற்காப்பாளன் இந்த மார்கழி மாசத்துல ஆண்டாள் நாச்சியார் சொன்ன துவாரபாலகர்கள் கிடையாது. இவருக்கு ஒரு துவாரபாலகர் சுக்ரீவனாக இருக்கார். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனுக்கு சீதையை மீட்பதற்காக ராமனுடைய நண்பனாக கைகோர்த்து கொண்ட சுக்ரீவ மகாராஜா இங்க இதோ நாம் தரிசிக்கிறோமே இந்த துவாரபாலக ரூபத்தோட இங்க ஒரு பக்கம் இருந்திருக்கார். மற்றொரு பக்கம் ஸ்ரீராமாயணத்துல ராமனுக்கு சீதைய ராவணன் அபகரிக்கும் போது கிருத்ரராஜதேக திதக்ஷா லட்சித பக்த ஜனதாட்சியான்னு ராவணன் ஜடாயுவனுடைய ரெக்கையத்தான் வெட்டி தள்ளினான். அப்ப ஒரு ரெக்க போய் ராமனை சந்திச்சார். ராமன் கையால ஜடாயு மோட்சத்தை அடைஞ்சார். அந்த ஜடாயு ராமாயண காலத்தினுடைய இருவர்கள், ஒருவர் ராமனுடைய மித்திரனான சுக்ரீவன், இவரும் ராமனுடைய மித்திரனான ஜடாயு, 2 பேரும் அழகு மல்லாரி கிருஷ்ணருக்கு இங்க வந்து துவாரபாலகர்களாக சேவை கொடுப்பதுதான் இந்த சன்னதியினுடைய ஒரு ஆச்சரியம். ராவணன் ஒரு இறக்கையை வெட்டினதுனால நாம இப்ப பார்க்கிறோம் இங்க இருக்கிற ஜடாயு ஒரு இறக்கை இல்லாம இருக்கார். இவர்களை பார்த்துட்டே நாம் வலம் வர ஆரம்பிக்கச்சே மறுபடியும் ராமாயண காவியத்தினுடைய ஞாபகம் தான் நமக்கு வருது. ஏன்னா இப்ப நாம் தரிசிக்கிறது அழகாக ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய சன்னதிய. ஆஞ்சநேய சுவாமி இங்கு தனி சன்னதியாக எழுந்தருளி இருக்கார். அழகான ஒரு விமானம். அந்த சன்னதிக்குள்ள ஆஞ்சநேய சுவாமி ராமனை தியானம் பண்ணிட்டு 2 கைகளையும் தான் கூப்பிக்கொண்டு நின்ற திருக்கோலத்துல ஆனந்த பாஷ்பத்தோட கருணை கூர்ந்த திருமுக மண்டலத்தோட நமக்கு சேவை சாதிக்கிறார். ஆகா, இவருடைய திருமுகத்துல சிந்தூர காப்பானது அழகாக சார்த்தப்பட்டு ஆனந்தத்தோடு அதை சார்த்திக் கொண்டு பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் என்று பாஷ்பவாரி லோச்சனனாக சுந்தரகாண்ட நாயகனாக ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனம் நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சன்னதியில் நாளை காலை தேசமெங்கும் அனுமானுடைய ஜெயந்தி மகோத்சவத்தை கொண்டாட இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் முன்பாகவே நலம் தரும் நாராயணியத்தில் இதோ ஆஞ்சநேயன் நமக்கு திவ்யமான தரிசனத்தை அளித்து விட்டார். ராமபக்த ஆஞ்சநேயரை தரிசித்து நாம் வெளியே வந்தோமே ஆனால் இங்கு அமைந்திருக்கக்கூடிய மண்டபத்தில் அழகாக ராகுவும் கேத்துவும் இங்கு இருப்பது நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்றது.
வைணவ ஆலயத்திலே இவ்வாறு ஒரு காட்சியை கண்டு இங்க இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமியை நாம் கேட்கும் போது அவர் ஒரு அழகான விளக்கத்தை சொன்னார். இங்கு இந்த மண்டபத்திலே இருக்கக்கூடிய ராகுவையும் கேதுவையும் தரிசிப்பவர்களுக்கே ராகு கேது தோஷம் நீங்கக்கூடிய அளவிற்கு இது ஒரு பரிகார தலமாகவும் இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டார். ஆக இதை தரிசிப்பதாலேயே அவர்களுடைய தோஷங்கள் இங்கு நீங்குகின்றது என்பது தற்செயலாக நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் இன்றைய தினம் ராகு கேது 2 பயிற்சிகளும் ராகு சிம்மத்திற்கும் கேது கும்பத்திற்கும் வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இது தானாக நமக்கு திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தில் அமைவதும் குருவாயூரப்பனுடைய லீலையாக நாம் கொள்ள வேண்டும். ஆக இந்த அழகான தரிசனத்தோடு நாம் நாராயணியத்தினுடைய இந்த சிருஷ்டி கிரமத்தினுடைய பகுதிக்கு திரும்பினோமே ஆனால் அந்த யோக நிலையிலே பிரம்ம தத்துவமாக பகவான் சயனித்துக் கொள்ள ஆரம்பித்தானாம். அந்த சயனம் இருக்கின்றதே அது லீலா விபூதி நித்திய விபூதி என்ற தான் செய்யக்கூடிய சிருஷ்டி லீலைகளை அதை விளையாட்டாக செய்யக்கூடிய குருவாயூரப்பா நீ நிறுத்திக் கொண்டு உலகத்தில் எதுவுமே இல்லாமல் செய்துவிட்டு நீ மட்டும் ஆதிசேஷனுக்கு கீழே சேஷதல்பத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கின்றதே அது யோக நித்திரை என்று குறிப்பிட்டாராம். நாம் இந்த இடத்திலே நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், யோக நித்திரையை பரமபதத்திலே சென்று நாம் பகவானை தரிசிக்க முடியாது. ஒன்று, அந்த தரிசனம் கிடைக்க வேண்டுமானால் அஷ்டாங்க யோகங்களை கடைபிடித்து ஒரு யோகியாக இருக்க வேண்டும், முக்தனாக இருக்க வேண்டும். அவ்வாறே ஒரு முக்தனாக இருந்தால் கூட அவன் இந்த மானுட சரீரத்தோடு அவன் வைகுண்டத்தை அடைய முடியாது. லிங்க சரீரத்தை எடுத்துக்கொண்டு அனைத்தையும் தியாகம் செய்துத்தான் அடைய முடியும். அப்போது இந்த மனித சரீரத்தோடே நாம் யோக முத்திரையை தரிசிக்க முடியாதா என்ற ஒரு குறை நீங்குவதற்காகத்தான் நாராயணியத்தினுடைய இந்த முதல் ஸ்லோகமானது குருவாயூரப்பனை விட நமக்கு யாரை ஞாபகப்படுத்தியிருக்கிறது என்றால் 108 திவ்ய கஷேத்திரங்களிலே பூலோக வைகுண்டம் என்று நாம் கொண்டாடக்கூடிய முதல் திவ்ய கஷேத்திரமாம் ஸ்ரீரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதனுடைய திவ்ய சயனம்தான் வியக்தாவியக்த ஸ்வரூபமாக நாராயண பட்டத்ரி இந்த அழகான தசகத்திலே ஆரம்பித்தது நமக்கு நினைவுக்கு கொண்டு வருவதாக நாம் இந்த விளக்கங்களை பார்த்துக் கொள்ளலாம். ஏன் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலேயும் பகவான் ஒருவர் மட்டும் சயனித்துக் கொண்டிருப்பார். நாபி கமலத்திலே பிரம்மா கிடையாது, அவருடைய திருவடியிலே ஸ்ரீதேவி இல்லை, பூதேவி இல்லை, சூரிய சந்திரர்கள் இல்லை, 33 கோடி தேவதைகள் இல்லை. மற்ற சயன கோலங்கள் அமைந்திருக்கக்கூடிய திருக்குடந்தை, திருவனந்தபுரம், திருக்கடல் வல்லை முதலியவற்றிலே போய் நாம் பகவானை தரிசித்தோமே ஆனால் அவனுடைய சயன கோலத்தை தவிர மற்ற தேவதைகளோ யாராவது ஒருவர் அவனோடு இருக்கக்கூடும். ஸ்ரீரங்கத்திற்குண்டான தனி பெருமை சிருஷ்டிக்கக்கூடிய காலத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னும் அதை முடித்துக் கொண்ட பின்னும் பகவான் எவ்வாறு யோக நித்திரையை அடைகின்றார் என்ற ரூபத்தை அங்கே தரிசிப்பதால் தான் அந்த சுவாமிக்கு அவ்வளவு ஆகர்ஷணமாம். அதனால்தான் ஆதிசங்கர பகவத்பாதால் கூட இதே ஸ்லோகத்தை நினைவிலே வைத்துக் கொண்டு எங்க ரங்கநாதன் அமோக முத்ரே பரிபூர்ண நித்ரே ஸ்ரீயோக நித்ரே சசமுத்ர நித்ரே ஸ்ருதைக பத்ரே ஜகதேக நித்ரே ஸ்ரீரங்கபத்ரே ரமதம் மனோமே அமோக முத்ரே பரிபூர்ண நித்ரே. யோக முத்திரையோடு அவன் மட்டும் ஆதிசேஷன் அதன் கீழ் கம்பீரமாக பார்ஸ்வவின்யஸ்த கஸ்தம் என்று தன்னுடைய தலைக்கு பக்கத்திலே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய நிலை யோக நிலையாம். அதனால்தான் அங்கு சென்று அவனை மங்களாசாசனம் செய்த ஆழ்வார் கூட பச்சைமாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமானும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் என்று குறிப்பிட்டாராம். நாம் சொல்லக்கூடிய விளக்கங்கள், ரங்கநாதா உன்னை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவையை தவிர எனக்கு வைகுண்டமே கிடைத்தாலும் வேண்டாம், அச்சுவை வேண்டாம், இச்சுவையே எனக்கு போரும் என்று ஆழ்வார் சொல்லுவதாக ஒரு விளக்கம்.
நாராயணியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரங்கநாதனுடைய திவ்ய தரிசனம் யாரும் இல்லாமல் அமோகமுத்ரே பரிபூர்ண நித்ரே என்று அவன் சயனித்துக் கொண்டிருப்பது ஆழ்வாருடைய மனோபாவம். நாங்கள் இந்த சுவை இருக்கின்றதே, நீ மட்டும் யோகமுத்திரையோடு உலகத்தை படைப்பதற்கு முன்னால் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான இந்த தரிசனத்தை அடைய வேண்டுமானால் வைகுண்டத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தோம். அவ்வாறு வருவதானாலும் மனித ரூபத்திலே நாங்கள் தரிசிக்க முடியாது என்று எங்களுக்கு ஒரு நிர்பந்தமானது இருக்கின்றது. அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காதா என்ற ஒரு குறை நீங்க அச்சுவையை, அந்த யோக நித்திரையான சுவையை நீ ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே பூலோகத்திலே ஒரு சுவையாக அளிக்கும் போது எங்களுக்கு அவ்வளவு தூரம் பல உலகங்களை கடந்து சென்று உன்னை தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே அந்த யோக முத்திரை, யோக நித்திரையினுடைய திவ்ய தரிசனமானது எங்களுக்கு கிடைக்கின்றது. இதே ஆனந்தத்திலே நாங்கள் திளைத்திருக்க விரும்புகின்றோம். இதை விடுத்து அங்கு இதையே பார்ப்பதற்கு நாங்கள் எதற்காக வர வேண்டும் என்று இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமானும் அச்சுவை பெரிதும் வேண்டேன். இந்திரலோகத்தை ஆண்டு அந்த லோகத்தை கடந்து துருவபதத்தை கடந்து பிரம்மலோகத்தை கடந்து எந்த சுவையை அடைய போகிறோமோ அது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலேயே இருக்கும் போது எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று மகான்கள் ஆழங்கால் பட்டதால் தான் நாராயண பட்டத்தினுடைய யோக நித்திரை என்ற பிரம்ம தத்துவத்தை விளக்கக்கூடிய பகவானுடைய திவ்ய தரிசனத்தை பூலோக வைகுண்டத்திலேயே நாம் அடைந்து விடுவதுதான் நாம் மானிட பிறவி எடுத்ததன் அற்புதமான ஒரு வைபவமாக நமக்கு அமைகின்றது. ஆக அந்த யோக நித்திரையிலே நீ அடங்கி விட்டாய். ராத்திரி இல்லை, பகல் இல்லை, உலகத்திலே ஜனனம் இல்லை, மரணம் இல்லை, அழகான ஒரு சூழ்நிலையோடு இருக்கின்றாய் என்ற 5வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை குருவாயூரப்பன் அங்கீகரிக்க நாராயண பட்டத்திரியானவர் அழகாக பூர்த்தி செய்கின்றாராம். அவர் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் வழக்கமாக நான் அனுபவிக்கக்கூடிய தமிழ் பாசுரத்தை ஒட்டி கேட்கும் போது நமக்கு தானாகவே நாம் முதலிலே அனுபவிக்கக்கூடிய சமஸ்கிருத ஸ்லோகம், அதை பாராயணம் செய்பவர்கள் அதை வைத்துக்கொண்டே படிப்பது, அதனுடைய அர்த்தங்களை நாம் தமிழிலே எளிமையாக கேட்பது, இரண்டும் ஒன்றாக சேர்ந்து தமிழ் பாசுரத்தை நாம் அனுபவிக்கும் போது அந்த ஸ்லோகத்தினுடைய நாராயண பட்டத்திரியினுடைய பரிணாமம் முழுவதுமாக நமக்கு புரிந்து விடுகின்றது. அதுவும் குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் தானே. அந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நோக்கினோமே ஆனால், கண்ணா ஊழியில் மாயை உன்பால் ஒடுங்கியே, உன்பால் மாயை ஒடுங்கியே செயல் இழந்து ஆழமாய் நிற்கும் வேளை காலமோ சூக்ஷ்மத்தின் சூழலாம் உலகம் தன்னில் செயலின்றி துவண்டு போகும், உலகத்தில் தன்னில் செயலின்றி துவண்டு போகும் பாழுறும் இரவு பகல்தான் இன்றியே நீ ஒருவனே உள்ளாய் கண்ணா, பாழுறும் ராப்பகல்தான் இன்றியே நீயே உள்ளாய் கண்ணா என்ற தமிழ் பாசுரத்தோடு நாம் இதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். நாராயண பட்டத்திரியும் அடுத்ததான 2வது ஸ்லோகத்திற்கு 5வது தசகத்திலே குருவாயூரப்பனிடத்திலே அடுத்த நிலையை சொல்வதற்கு தயாராகிவிட்டார். தொடர்ந்து நாம் இந்த திருக்கோயிலிலே ஒரு திவ்ய தரிசனத்தோடு நலம் தரும் நாராயணியத்தை கேட்கலாம்.